மக்கள் பாதிக்கப்பட்டார்களோ அந்த மக்களுக்கு அரசு வேலையும் 20 லட்ச ரூபாய் 50 லட்சம் 20 லட்ச ரூபாய் பணமும் கொடுத்து அரசு வேலையும் தருவேன் என்று சொல்லியிருந்தார். அது முழுமையாக நிறைவேற்றவில்லை. எனவே ஆக்கப்பூர்வ நடவடிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டாரம்பட்டியில் நானும் பொதுமக்களும் சார்ந்து ஒரு அறவழி போராட்டத்தை நடத்தினோம். அதில் எங்கள் கலந்து கொண்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். நாங்கள் அமைதியான நிலைமையில் போராட்டம் செய்தப்போ கூட எங்கள் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். ஏன் கொன்று குவித்தார்கள் அல்லவா, காவல்துறையினர் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அந்த காவல்துறையின் மீது ஏன் செக்ஷன் 302 ஐபிசி கொலை வழக்கு போடப்படவில்லை? ஏன் போடவில்லை? துணை நிற்கிற அவர்களுக்கு நாங்கள் கேட்கிறோம், பொதுமக்கள் சார்பாக கேட்கிறோம். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜனவரி 17ஆம் தேதி நம்ம ஸ்டெர்லைட் விஷயம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு வழங்குது. அதற்கு முன்னமே சட்டமன்றத்தால் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து நம்மளுடைய தூத்துக்குடி மண்ணுக்கு ஒரு விடுதலையும் வெற்றியும் வாங்கி தருமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். எனவே இது எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. நாங்கள் மனுவும் அளித்துள்ளோம். பல தடவையும் கலெக்டர் ஆபீஸ்ல நாங்கள் மனு கொடுத்துள்ளோம். எங்க மனுவை இதுவரை நிராகரித்தே கொண்டிருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரணும். அது மட்டுமல்ல, கடந்த அந்த வழக்குல ஜஸ்டினோட அம்மா அந்த பையனும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பையனுக்கு முழுமையான நிதி இன்னும் வழங்கவில்லை. வெறும் 5 லட்சம் மட்டுமே அந்த அம்மாவுக்கு வழங்கியுள்ளது. எனவே இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இனியும் ஸ்டெர்லைட்டை நம்ம மண்ணை விட்டு அகற்றவில்லை எனில் கண்டிப்பான அடுத்த கட்ட போராட்டம் தமிழகம் முழுவதும் இது கண்டிராத ஒரு பெரும் போராட்டம் நடக்கும். அதில் நாங்கள் சிறைக்கு செல்லவும் தயாராக இருக்கிறேன். மேலும் என்னுடைய உயிரை போனாலும் பரவாயில்லை